கர்த்தருக்கு சோத்திரம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு 23ஆம் தேதி புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பதற்காக ஓட்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு அந்த முதலமைச்சர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக அன்றைக்கு ஆரவாரத்தோட மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. அந்த நேரத்தில் ஓட்டு முடிந்த உடனே 2026 5வது மாதம் 4ஆம் தேதி தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் யார் என்று தெரிவதற்கு அன்றைக்கு ஓட்டுகள் எண்ணப்படும் போது யாரென்று தெரியாமல் திகைத்து கொண்டு போயிருந்தார்கள். காலையில் 9 மணிக்கு ஓட்டு எண்ணும் போது நேரங்கள் கடக்க மணிகள் கடக்க ஜோசப் விஜய் என்னும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அன்றைக்கு 23ஆம் தேதி ஓட்டு அளித்தார்கள். அதை மனதார மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகுவதற்கு இவர்தான் தகுதி என்று மக்கள் அன்னைக்கு முடிவு எடுத்தார்கள். அப்பொழுது ஓட்டு எண்ணிக்கை போய்கொண்டிருக்கும் போது ஜோசப் விஜய் அவர்களுக்கு கடைசி முடிவில் 107 சீட்டு வெற்றி பெற்றார். மற்ற 2 கட்சிகள் மீதியுள்ள ஓட்டுகளை கைப்பற்றினார்கள். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில், அதில் 118 சீட்டு மெஜாரிட்டி வேணும். இவர் எடுத்துக்கொண்டது 107, மீதி 11 சீட்டு தேவைப்பட்டுள்ளது. அப்புறம் தான் மெஜாரிட்டி காமிக்க முடியும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் நீங்கள் இன்னும் 11 சீட்டை நீங்கள் கொண்டு வாங்க, உங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பை நாங்கள் கொடுப்போம் சொல்லி வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அது மக்களால் தாங்க முடியவில்லை, அவராலையும் தாங்க முடியவில்லை. நாட்கள் தள்ளி போய் கொண்டிருந்தது அவருக்கு முதலமைச்சர் சீட்டு வழங்குவதற்கு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கள் கொந்தளித்து போயிருந்தது. இதுக்கு நாட்களை தள்ளி வைத்தார்கள் பதவி பிரமாணம் கொடுப்பதற்கு. அடுத்த நாள் இப்படின்னு சொல்லி நாட்களை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் நினைத்திருக்கலாம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், இது ஏதோ சதி நடக்குது, இது ஏதோ ஒரு என்னென்னமோ நடக்க போகுது, சதிகளை முறியடிக்கணும், சதிகளை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று அவருக்கு மனதுக்குள் இருக்கும். இதுக்கெல்லாம் யார் அந்த சதியெல்லாம் முறியடித்து உடைத்து விட வேண்டும் சொல்லி நினைக்கும் போது அவர் ஏற்றுக்கொண்ட தகப்பன் பரிசுத்தமான கர்த்தர் அவர்கிட்ட ஜெபத்தில் உட்கார்ந்திருப்பார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இரவும் பகலும் கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொண்டு இருப்பார். ஆண்டவரே, இப்படி நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவதற்கு மக்கள் மத்தியில் 107 சீட்டு எடுத்து எனக்கு மெஜாரிட்டி காமிப்பதற்கு 11 சீட்டு எனக்கு பெற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அதே போல கர்த்தர் அடைக்கப்பட்ட வார்த்தைகளையும் அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறக்கப்பட்டார். கர்த்தர் திறக்கப்பட்டு கர்த்தரால் அவர் முதலமைச்சரால் ஆகுவதற்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். அதாவது அடைக்கப்பட்ட, அதாவது பெண்களுக்கு எவ்வளவோ நாட்களா கருவை அடைக்கப்பட்டு அந்த திறக்கப்பட்டு கருவை ஊற்றுவதற்கு யாராலும் முடியாது, ஒரே ராஜாவால முடியும், கர்த்தர் அவர். அதே போலதான் அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். ஆபிரகாம் தேவன் சாராளுக்கு 70 வருடமா கருவை அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைக்கப்பட்ட கருவை திறக்கப்பட்டு ஒரு குமாரனை கொடுத்தார் கர்த்தர். 50 வருட காலத்தையும் உயர்வு கொடுத்தார். அதுபோலதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு
10 மணிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ற பொறுப்பை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வழங்கியிருக்கிறார். வழங்கின பதவியில் இருந்து, அந்த முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து மக்களோட இருந்து மக்களுக்கு எவ்வளவு பணிகளை நிறைவு பண்ணணும், மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு எது தேவையோ அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல இருந்து 5 வருடத்துக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலையும் அவருடைய சித்தத்தினாலையும் மக்களாக இருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணே அவர்கள் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு நல்ல ஒரு மனசோட, நல்ல ஒரு பாசத்தோடு இருந்து, முதலமைச்சராக இருந்தும், அண்ணனாக இருந்தும், தம்பியாக இருந்தும், தங்கையாக இருந்தும், அக்காவாக இருந்தும், பெற்றோராக இருந்தும், நண்பர்களாக இருந்தும், மொத்தத்தில் நம் தமிழ்நாட்டு மக்களாகவே அவரும் இருந்து மக்களுக்கு நல்லது செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட கோடான ஒரு நன்றி சொல்கிறேன். ஆமென்.